வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். யாத்ராகம புஸ்தகத்தின் கடைசி அதிகாரத்தில் கர்த்தருடைய மகிமையின் மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை முற்றிலும் மூடினதாக நாம் பார்த்தோம். இப்பொழுது லேவியராகமம் 1 அதிகாரத்தில் அந்த மேகத்திலிருந்து தேவன் மோசேயோடு பேசுகின்றார். லேவியராகமத்தின் முதல் சில அதிகாரங்களில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் தமக்கு கொண்டு வர வேண்டிய காணிக்கைகள், பலிகளை குறித்து கர்த்தர் பேசுகின்றார். இந்த பலிகள் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் வந்தடைய முடியும், அவரோடு ஒரு உறவை, ஐக்கியத்தை வைத்து கொள்ள முடியும். இது மாத்திரமல்லாமல் ஆண்டவர் பலிகளை குறித்து எவ்வளவு தெளிவாக பேசுகிறார் என்று பாருங்கள். எப்படிப்பட்ட பலிகளை நான் ஏற்றுக்கொள்வேன், அதை எப்படி பலியிட வேண்டும் என்று ஆண்டவர் திட்டவட்டமாக தெளிவாக பேசுகின்றார். நண்பர்களே, நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் தெளிவாக உரைக்கின்ற தேவனாயிருக்கின்றார். அதாவது தங்கள் அருகாமையில் இருந்த கானானிய மக்களைப் போல தேவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று சொல்லி அவர்களாகவே இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று பரீட்சை பார்த்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமில்லை. எப்படிப்பட்ட பலிகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் என்று ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு தெளிவாக உரைத்தார். அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவர் சொன்னபடி அவர் சொன்னதை கொண்டு வந்து பலியிட்டால் போதும். தேவன் நிச்சயமாக அந்த பலிகளை ஏற்றுக்கொள்வார். ஆகவே லேவியராகமம் 1 அதிகாரத்தில் ஆண்டவர் முதலாவது சர்வாங்க தகன பலியை குறித்து பேசுகின்றார். இதை குறித்து முதலாவது நாம் கவனிக்கின்ற காரியம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த சர்வாங்க தகன பலிக்காக மாட்டு மந்தையிலிருந்தாவது, இல்லாவிட்டால் ஆட்டு மந்தையிலிருந்தாவது, இல்லாவிட்டால் ஒரு பறவையாவது அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி என்றால் யாரால் ஒரு மாட்டையோ ஒரு ஆட்டையோ செலுத்த முடியாதோ அவர்கள் ஒரு பறவையை கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்தலாம் என்று சொல்லப்படுகின்றது. கவனியுங்கள், அன்றைக்கு புறாக்கள் சாதாரண வயல்வெளிகளில் இருந்தன. அதை எவரும் பிடித்து எந்த செலவில்லாமல் அதை கொண்டு வர முடியும். இப்படியானால் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களில் ஏழை எளிய மக்கள் கூட ஆண்டவருக்கு இந்த சர்வாங்க தகன பலியை செலுத்த முடியும் என்று சொல்லுகின்றார். ஆகவே மறுபடியுமாக நாம் சொல்ல வேண்டுமானால், எவரும் ஆண்டவரிடத்திலே வந்து அவரோடு ஐக்கியம் பாராட்டும்படியாக ஆண்டவர் வழிவாசலை ஏற்படுத்தி கொடுத்தார் என்று இதிலே நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் விளையாட்டுத்தனமாகவோ எதை வேண்டுமானாலும் செலுத்தலாம் என்றோ ஆண்டவரிடத்தில் எதையும் கொண்டு வர முடியாது. கர்த்தரை ஆராதிக்க வருகின்ற இஸ்ரவேலர் ஒரு குறிப்பிட்ட நடைமுறையை அவர்கள் பின்பற்ற வேண்டும். முதலாவதாக அந்த மிருகமானது பழுதற்றதா இருக்கிறதா என்று சரியாக கவனித்து பார்க்க வேண்டும். அடுத்தது, அந்த பலியை கொண்டு வரும்போது முதலில் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மிருகத்தின் மேல் தங்களுடைய கரங்களை வைக்க வேண்டும். அடுத்தது, அவர்களாகவே அந்த மிருகத்தை கொல்ல வேண்டும். பின்புதான் ஆசாரியனிடத்தில் அதை கொடுக்க வேண்டும். ஆசாரியனும் ஒரு முறையை பின்பற்ற வேண்டும். ஆசாரியன் முதலாவதாக அந்த மிருகத்தின் இரத்தத்தை எடுத்து பலிபீடத்தை சுற்றிலும் அவன் தெளிக்க வேண்டும். பின்பு அந்த மிருகத்தை எடுத்து தண்ணீரால் முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டும். அதிலே ஒரு அசுத்தமும் ஒட்டி கொண்டிராதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும். கடைசியாக அந்த முழு மிருகத்தையும் எடுத்து ஆண்டவருடைய பலிபீடத்தின் மேல் வைத்து முழுமையாக தகனம் செய்ய வேண்டும். இப்படியாக ஆராதனை செய்ய வந்தவரும் ஆசாரியரும் ஆண்டவரை கனப்படுத்தும் விதமாக எல்லா நடைமுறைகளையும் பின்பற்றி இந்த பலியை செலுத்தினால் அப்பொழுது இந்த பலி ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருக்கு அது சுகந்த வாசனையை கொண்டு வரும்.
நண்பர்களே, பழைய ஏற்பாட்டின் பலிகளை நாம் படிக்கும்போது அதற்கு ஆவிக்குரிய உருவகமான அர்த்தங்கள் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பழைய ஏற்பாட்டின் பலிகளை நாம் படிக்கும்போது இதனுடைய உருவக அல்லது ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன என்று நாம் கேட்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் பவுல் அப்போஸ்தலனும் அப்போஸ்தலனாகிய பேதுருவும் இந்த பழைய ஏற்பாட்டு பலிகளிலிருந்து ஆவிக்குரிய அர்த்தங்களை எடுத்து தங்களுடைய நிருபங்களில் எழுதினதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இப்பொழுதும் இந்த சர்வாங்க தகன பலியை குறித்ததான ஒரு சில ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் கவனிக்கலாம். முதலாவதாக, இந்த சர்வாங்க தகன பலி முழுமையாக பலிபீடத்தில் எரிக்கப்பட்டு போனது என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் தங்களை முழுமையாக அவர் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். பரிசுத்த வாழ்வு, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு என்பது அரைகுறையான ஒரு வாழ்க்கையாய் இருக்கக்கூடாது. விசுவாசிகள் தங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியை மாத்திரம் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வேறொரு பகுதியை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்காமல் இருப்பது கிடையாது. ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் ரோம சபைக்கு எழுதின போது உங்களையே ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள் என்று சொன்னார். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் ரோம சபைக்கு எழுதின போது உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுங்கள் என்று சொன்னதை நாம் படிக்கின்றோம். அதேபோல் இந்த மிருகமானது சர்வாங்க தகன பலியாக செலுத்தப்படும் முன்பதாக முற்றிலும் தண்ணீரால் கழுவப்பட வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இதேபோல் விசுவாசிகள் ஆண்டவர் தங்களை பயன்படுத்துவதற்காக ஆண்டவரிடத்தில் தங்களை ஒப்புக்கொடுக்கும் போது தங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்தி கொண்டு சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம். இறுதியாக விசுவாசிகள் கர்த்தருக்கு சுகந்த வாசனை கொண்டு வரும் விதமாக தங்களுடைய வாழ்க்கையை வாழுகின்றார்கள் என்று நாம் சொல்ல முடியும். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.